கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த லைவ் வீடியோ வழியாக உங்களெல்லாம் பார்க்கறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். It's a great joy to see all my Facebook friends through this live video. Hallelujah. ஆண்டவர் நம்மோடு பேசபடியாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி அப்பா. இது உம்முடைய நேரம். பரிசுத்த ஆவியாக தேவனே, எங்களோடு கூட பேசுகிற அந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறப்பா. உம்முடைய வார்த்தையில வல்லம் இருக்கிறது, உம்முடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, உம்முடைய வார்த்தையில அதிகாரம் இருக்கிறது ஆண்டவரே. அந்த ஜீவனுள்ள வார்த்தையின் மூலியமா எங்களோட பேசுகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின் வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டும். நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஒவ்வொரு வேளைக்கிழமையும் இயேசுவோடு நேரம் என்று சொல்லி அந்த நேரடி வழியாக உங்களை பார்க்கிறது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாய் ஆவியானவர் பேசுவார், உங்களை தொடுவார், உங்களை விடுதலையாக்குவார். ஆவலோட தாகத்தோட சத்திய வசனத்தை கேளுங்கள். அந்த வசனம் உங்களை விடுவிக்க கூடியதா இருக்கிறது. ஒவ்வொரு வாரங்களும் பல சத்தியங்களை பரிசுத்த ஆவியாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கும் அன்பானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இப்படியா சொல்லுங்க. The book of John chapter 17 verse number 16. நான் உலகத்தான் இல்லாததை போல நீங்களும் உலகத்தான் அல்ல என்று சீஷர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாய் போகும்போதோ சில இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு போனார். அன்பானவர்கள், நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நாம் வாழக்கூடிய இந்த உலகம் எப்படி என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை படைக்கும் போது ஆதியில வேதம் சொல்லுகிறது, அவர் நேர்த்தியாய் ஒழுங்குமாய் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடித்தார் என்று நமக்கு வேதத்துல பார்க்க முடியும். சரித்திரங்களில் சொல்லப்படுகிறது. எப்படி சத்ரு ஆனவன் இந்த பூமியில வந்து அவன் சின்ன பின்னமாய் மாற்றினானோ, அந்த நாள் முதல் அன்பானவர்களை இந்த நாள் வரைக்கும் இந்த பூமி, இந்த உலகமானது பல ரீதியில அது ஒரு வித்தியாசமான கோணத்துல இருக்கிறது நம்ம அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு இந்த உலகம்னா என்ன என்பதை பரிசுத்த ஆவியாக தேவன் சில காரியங்கள் வேதத்தின் அடிப்படையில நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. நம்பர் 1, முதலாவது, what is the world? Just we can go through the word of God. Hallelujah. Number 1, the Bible says, the book of John chapter 16 verse number 13. யோவான் 16:33 சொல்லுகிறது, உலகத்திலே உபத்திரங்கள் உண்டு என்று கடவுள் சொல்லி இருக்கிறார். Hallelujah. இந்த உலகம் நம்ம வாழக்கூடிய உலகம் அன்பானவர்களே உபத்திரம் நிறைந்த உலகமா இருக்கிறது. அது கிறிஸ்துவர்களுக்கும் வரும், கிறிஸ்துவ அறியாதவர்களுக்கும் வரும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் படிக்கும் போது உபத்திரம் இல்லாமல் சமாதானமாய் சந்தோஷமாய் நீதியாய் இந்த உலகத்தை படித்த உலகம் இன்றைக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னா, இந்த உலகம் உபத்திரம் நிறைந்த உலகம் அன்பானவர்களே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஒருவேளை பாஸ்டர் என் வாழ்க்கை உபத்திரத்தில் இருக்கிறது, என் குடும்பம் உபத்திரத்தில் இருக்கிறது, நீயும் நானும் நினைப்போம் என்று சொன்னா, இந்த உலகம் 2000 வருஷத்துக்கு முன்பாக இது உபத்திரமான உலகம் என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே தேவன் இந்த உலகத்தில் இருந்த உபத்திரம் பட்டாலோ, அடுத்த பகுதி சொல்ல, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஒரு பக்கம் உபத்திரம் பாடுகள் இந்த உலகத்தில் இருந்தாலோ, மறுபக்கம் வெற்றியாய் இந்த உலகத்தை ஜெயித்த, உலகத்தை வெற்றி சேர்ந்த தேவன் உங்களோட கூட என்னோட கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. இந்த உலகத்துல பாட அனுபவிக்கிற உபத்திரத்துல இருக்கிற உங்களை தேவன் பலப்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா. இந்த உபத்திரத்தின் வழியாக கொஞ்ச காலம் இந்த உபத்திரம் என்று 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். அன்பானவர்களே, இந்த உபத்திரம் வழியாக தான் அந்த காணக்கூடாத தேவனை நாம் பரலோகத்துக்கு போக முடியும், காண முடியும் என்று சத்தியவேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த உலகத்துல நீங்கள நாம் இருக்கிற உங்களை பார்த்து கத்த, உலகத்துல உபத்திரம் உண்டு, நீங்க உபத்துல போய்கொண்டுதான் தேவன் தைரியப்படுத்துறார். நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. எந்த உபத்திரமோ பாடுகளோ கிறிஸ்துவர்களை ஜெயிக்க முடியாத அன்பான காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்து விட்டு போனார் என்று வேதம் சொல்லுது. இரண்டாவதாக, இந்த உலகம்னா என்ன என்று சொன்னா, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 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 கதையை உமானமாய் சொல்லும் போது, அந்த விதையை பத்தி சொல்லும் போது சொல்றாரு, முள்ளுல உழுந்த விதையை பத்தி சொல்ற, முள்ளுல உழுந்த விதை என்று சொன்னால் உலகத்தின் கவலைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பாருங்க, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும்
வரைக்கும், வாலிபர்கள் முதல் திருமணமான வரைக்கும் கவலைப்படாதவர்கள் யாரும் இல்லை அன்பானவர்களே. வியாதியை குறித்து கவலைப்படுகிறார்கள், எதிர்காலத்தை குறித்து in this world we can see the cares of the world. Hallelujah. Sorrows of the world, the worriness of the world. உலகத்துல கவலை வேதனைகள் இருந்தாலும் அன்பானவர்களே, இந்த கவலையை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Hallelujah. உலகத்தின் இருக்கிற அந்த விதையை பத்தி சொல்றாரு. அந்த விதை வாசனத்தை கேட்குது, அந்த முள்ளுக்கல்ல போகும்போதோ அது உலகத்தில் இருக்கிற பல கவலையினால இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுங்க, உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறா, கவலைப்படுகிற மகளே எழுந்திரு, நிச்சயமா இந்த கவலை துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு 6ஆம் அதிகாரத்துல மத்தேயு 6ல சொல்லும்போது சொல்றாரு, எதை குடிப்போம், எதை சாப்பிடுவோம், எதை உணர்த்துவோம், நாளை குறித்து எதுக்கு குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள், அன்றன்றைக்குள்ள தேவைகளை பிதாவானவர் சந்திக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்க கவலை, உங்க சந்தோஷம், உங்க துக்கம் நிச்சயமா இயேசுவின் நாமத்துல சந்தோஷமாய் மாறும் என்பதை நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் கிரியை செய்வாராக. எங்க பார்த்தாலும் கவலை இருக்கிற உலகம் என்றாலே கவலை என்பதை பரிசுத்த ஆவியானவர் கற்றுக்கிறார். 3வது அன்பானவர்களே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, முற்காலத்துல நீங்கள் இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி நீங்கள் இருந்தீங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பாருங்க, கத்தினோ கிறிஸ்தவர்கள் இயேசுவை அறிஞ்சவர், the traditional of the world. உலகத்துல ஆதி காலத்துல முற்காலத்துல நம்ம முன்னோர்கள் சில கலாச்சாரமாய் வாழ்ந்தார்கள். வேதத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை குறித்து கூட பார்க்கும்போது சில கலாச்சாரமாய் சந்ததியாக சில விக்கிரங்களை அவர் கலாச்சாரமாய் வணங்கினார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்பானவர்கள், வீட்டில் விக்கிரங்களை வைப்பாங்க, அது ஒரு கலாச்சாரங்களை போல இருக்கும். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, உலகத்தின் கலாச்சார பிரகாரம் போகக்கூடாது. ஒரு திருமணமான உலக கலாச்சாரம் அந்த என்ன செய்கிறது சொன்னா, உலகத்தில் இருக்க இந்த நெல்லுங்க வைக்கிறது, அரச மரம் வைக்கிறது, இப்படியெல்லாம் உலக பிரகாரமாய் கலாச்சாரத்தில் இருந்தோம்னா நிச்சயமாய் சொல்லுகிறோம், இந்த உலகத்தை நம்மளால வெற்றியாய் வாழ முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட அந்த சதிசெயரை பார்க்கும்போது சொல்லும்போது சொன்னா, தேவனுடைய வசனத்தை உங்களுடைய கலாச்சாரத்தினால அதை பலவீனப்படுத்துகிறீர்களே என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து பரிசேயரை சதிசெயரை பார்த்து சொன்னதை நான் பார்க்க முடியும். எனவே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கலாச்சாரம் இல்லை. ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட நாம் கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நேரத்தை பார்க்கிறார்கள், ஆமென், சில நாள்களை பார்க்கிறார்கள், பல ரீதியில இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் செய்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது கலாச்சாரங்களை பார்க்க கூடாது, கர்த்தரே பார்த்து வாழணும். ஆமென். நம்பர் 4, 4வதாக வேதம் சொல்லும் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லும், உலகங்களிலே இச்சைகள் இருக்கிறது, பாவங்கள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுங்க. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் வாழக்கூடிய உலகம் தேவன் படித்த உலகம் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் படிக்கும் போது பாவம் இல்லாமல், நீ அநீதி இல்லாமல், இச்சை இல்லாமல் நேர்த்தியாய் நீதியாய் செய்த உலகம் இன்றைக்கு பாவத்தை நோக்கி போகிறது. மத்தேயு 24:11ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, இன்றைக்கு பாவம் மிகுதியாக இருக்கிறது. அன்பானவர்களே, செல்போன்ல பாவம், பார்க்கிறதுல பாவம், செயல்படுகிறதுல பாவம், இன்றைக்கு இந்த உலகத்துல பாவம் நிறைஞ்சி இருக்கிறது. ஜனங்களை வாட்டுகிறது அன்பானவர்களே, நெருக்கிறது அன்பானவர்களே. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் இந்த உலகத்துல பாவத்துக்கு அதுக்கு விரோதமாய் வெற்றியாய் நம்ம ஓடும் போதோ தேவன் கிருபை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்பர் 5, கடைசியாக வேதம் சொல்லுகிறது, யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு வாழ்கிற இந்த உலகமானது, இந்த உலகத்துக்கு ராஜா சத்துருவானவன், இந்த உலகத்துக்கு அதிபதி சத்துருவானவன். இன்றைக்கு அவன் விரும்புகிற பிரகாரமாக ஜனங்களை வாட்டுகிறதோ வஞ்சிக்கிறதுமான இந்த சூழ்நிலை இருக்கிறது. எனவே அவன் இந்த உலகத்துக்கு அதிபதியா இருந்தாலும் நம்மை படித்த தேவன் அதிபதிக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சத்துருவின் கிரியைகளை அழிக்க நம்முடைய தேவனால முடியும், பிசாசின் கிரியைகளை அழிக்க கர்த்தரால முடியும். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை போதும் அன்பானவர்களே. எல்லாவற்றையும் ஜெயித்து இந்த சத்துருவானவனே உங்க பாதப்படியாக்க தேவன் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், நம்புங்கள். அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்கள். இந்த பூமியில இப்படியான பாவமும் அநீதியும் வேசித்தனங்களோ விபச்சாரங்களோ கவலைகளோ துன்மார்க்கம் இருக்கிற இந்த பூமியில தேவன் நம்மை வெற்றியாய் வாழ வைக்க அவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இருந்தாலும் நல்லா கவனிக்கணும்,
ஒரு உதாரணத்தை சொல்றேன். இந்த மீனை பாருங்க, மீன் தண்ணிக்குள்ள இருந்தாலும் அந்த தண்ணி அந்த கடலுக்குள்ள இருந்தாலும் அந்த கடலுடைய சுவாபமும் அந்த கடலுடைய அந்த உப்பு தன்மையும் மீனுக்குள்ள இல்லை அன்பான. அந்த மாதிரி எனவே தேவனுக்குள்ளாக தேவன் நம்ம மீனா வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருந்தாலும் அந்த சுவாபங்கள் நமக்குள்ள இல்லாதபடி தேவன் நமக்கு காத்தருளுவாராக, கிருபை செய்வாராக. தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருப்பதாக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்போம் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக நன்றி. இந்த உலகத்தில் எங்களை ஆண்டவரே பிரித்து எடுத்தவரே, உலகத்திலிருந்து எங்களை ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்காக எங்களை தெரிந்து கொண்டவரே, நாங்கள் உலகத்தான் அல்லப்பா, நாங்கள் உலகத்தான் அல்ல. இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. ஆவியானவரே, இந்த உலக காரியங்கள் பிரகாரம் நாங்கள் நடக்க கூடியதப்பா. எங்களுடைய நோக்கம் உலகம் இதல்லப்பா. எங்களுடைய உலகம் பரலோகம் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே காரியங்கள் பரலோகம், குடியிருப்பு பரலோகம் இருக்கிறதப்பா. இந்த பூமியில உமக்காக நாங்கள் வாழ கிருபை தாரோம். 5 காரியத்தில் நாங்கள் எச்சரிப்பாய் பாதுகாப்பாய் இருக்க தேவன் அனுகிரகம் செய்வீராக. இதை பார்க்கிற கேட்கிற யாவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் பலவீனமா கஷ்டத்தோட கண்ணீரோட கூட நோயோடு கூட பார்த்திருப்பானா உடைய ஊழியத்தின் வல்லமை அவர்கள் மீது இறங்கச்சோமப்பா. இயேசுவின் நாமத்தில் இறங்கச்சோம் ஆண்டவரே, இறங்கச்சோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த செய்தியானது நம்முடைய அரைஸ் ஜோஷுவா காஸ்பல் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல்ல இருக்கிறது. இதற்கு நீங்க பாருங்க, பிறருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேவனுடைய கரம் உங்களோடு இருப்பதாக. God bless you all.